இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கியது. கூட்டணிக்கு யார் தலைமை என்பதில் இழுபறி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு. புதுச்சேரியில் போலீசார், துணை ராணுவ படையினர் வாகன சோதனை. குளத்தில் மூழ்கி பள்ளி சிறுமிகள் உயிரிழப்பு. புதுச்சேரி அருகே சோகம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் தொகுதி பங்கீடுகள் குறித்த அறிவிப்பை தலைமை அறிவிக்கும் என புதுச்சேரிக்கான திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். இதனிடையே பேச்சுவார்த்தைக்கு திமுகவினர் அரை மணி நேரம் தாமதமாக வந்ததால் காங்கிரஸ் தரப்பு அதிருப்தி அடைந்தனர். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடும் முடிந்த நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணியில் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாமல் இழுபறியாக இருந்தது. புதுச்சேரியில் கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது என்பதில் உள்ள முரண்பாடே இந்த இழுபறிக்கு காரணம் என தகவல் வெளியாகின. மேலும் தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக தலைமை ஏற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும் என புதுச்சேரிக்கு வந்த கிரிஷ் சோடங்கர் தெரிவித்தார். அதேநேரம் புதுச்சேரியில் கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தெரிவித்திருந்தார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்தது. மேலும் பேச்சுவார்த்தைக்கு இரு தரப்பும் அவரவர் கட்சி அலுவலகத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இரு தரப்பினரும் செல்லவில்லை. எனவே பொதுவான ஒரு இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து இன்று புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 7 பேரும், திமுகவில் ஜெகத் ரட்சகன் எம்பி, மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கெனடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக உள்ளதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து தலைமை அறிவிக்கும் என்றார். மேலும் கூட்டணிக்கு யார் தலைமை என்ற கேள்விக்கு ராகுலும் ஸ்டாலினும் அது குறித்து முடிவு செய்வார் என்றார். இதையடுத்து பேசிய புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் கூட்டணிக்கு யார் தலைமை என்பது குறித்தும் விரைவில் சுமூகமாக முடிவு எடுக்கப்படும் என்றார். முன்னதாக பேச்சுவார்த்தைக்கு திமுகவின் பேச்சுவார்த்தை குழு அரை மணி நேரம் தாமதமாக வந்ததால் காங்கிரசார் காத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் ஆசத்தூர் நாராயணசாமி அவர்களும் மற்றும் அவரோடு சேர்ந்து நாங்களும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. மற்றவர்கள் எல்லாம் பிறகு எங்கள் தலைவர்களை சந்தித்த பிறகு முடிவுகள் எடுக்கப்பட்டதா? என்ன டிமாண்ட் நீங்க வச்சீங்க? டிமாண்ட் ஒன்றுமே, நாங்கள் எல்லாம் ஒருத்தர் பரிமாற்றங்கள் தான். கூட்டணி உறுதியாயிடுச்சா? கூட்டணி எப்போ உறுதியாகி போச்சு. புதுச்சேரியில தனித்து நீங்க போட்டியிட போறீங்க, தனித்து காங்கிரஸ் தனித்து ஒரு தகவல் பரவி. அதெல்லாம் தப்பான தகவல். காங்கிரஸ் கூட்டணி பலமான கூட்டணி. காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதிக தொகுதியில் போட்டியிடுமா? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்கள் தலைவர் தான் முடியும். தேர்தல் நெருங்கிற அறிவிக்க போறாங்க. அது ஒன்று டைம் இருக்கு. முன்னாடி எத்தனை தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கும் திமுக? காங்கிரஸ் திமுக கூட்டணி 30 தொகுதியில் போட்டியிடும். எங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் அவர்களும் முடிவெடுக்கும். தமிழகத்துல திமுகவும் புதுச்சேரியில காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் நாங்க சொல்லிட்டோம். நாங்க அது தலைமை முடிவெடுத்து சொல்றோம். கடந்த தேர்தலில் 15 இடங்களை காங்கிரஸ் போட்டியிடுச்சு, திமுக 13 இடங்களை போட்டியிடுச்சு. அதே நிலை தொடருமா? கூடுதலா கேட்டு பெறுவீங்களா? எங்க தலைவர் சொல்லுவாங்க. காங்கிரஸ் சார்பில் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியும் நம்ம ஏற்கனவே திமுக இருக்குது, அதே போல் மண்ணாடிப்பட்டிலையும் காங்கிரஸ்ல போட்டிடுது. அந்த குழப்பங்கள்லாம் பேசுனீங்களா? இல்ல அந்த குழப்பம்லாம் இப்ப அதுக்கு இடமே இல்லை. இப்ப நாங்க 2 பேரும் சந்திச்சு கை கொடுத்துக்கணும். 2 பேரும் நல்லா காஃபி சாப்பிட்டோம். இப்ப ஸ்வீட் கொடுத்தாங்க, ஸ்வீட் கொடுத்தோம். அலையன்ஸ் உறுதியா இருக்குது. பேச்சுவார்த்தை தொடரும். அடுத்த முறை போட்டிட்டு அதே தொகுதியில் திமுக போட்டி. இல்ல ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் போகல. அந்த ஸ்டேஜுக்கே நாங்க போகல.
அப்ப இன்னைக்கு கூட்டணி பங்கீடு சொல்லுவா நீங்க என்னதான் முடிவு எடுத்தீங்க? கூட்டணி சம்பந்தமா எந்த முடிவும் நாங்கள் கூட்டணி நாங்கள் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான், புது கூட்டணி ஒன்றும் இல்லை. தொடர்பா பங்கீடு என்பது நாங்கள் முடிவு எடுக்கிறது இல்லை, தலைமை தான் முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சந்திச்சீங்க? புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் ரூபாய் 1,00,000 மதிப்பிலான கம்ப்யூட்டர் மற்றும் அதன் உதிரி பாகங்களை திருடி சென்ற தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் துணை சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு தினந்தோறும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் பணியை மேற்கொள்வதற்காக துணை சுகாதார நிலையம் வந்த செவிலியர்கள் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ரூபாய் 1,00,000 மதிப்பிலான கணினி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து இதுகுறித்து சுகாதார நிலைய அதிகாரிகள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் டிப்டாப் உடை அணிந்து வந்த வாலிபர் ஒருவர் அங்கும் இங்குமாய் நோட்டமிட்டு சுகாதார நிலையத்தில் உள்ள ரூபாய் 1,00,000 மதிப்பிலான கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கணினி பொருட்களை திருடிக் கொண்டு ஆட்டோவில் சென்றது பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவர் பேருந்து நிலையத்தில் இறங்கிவிட்டதாகவும் அப்போது அந்த நபர் ஜிபே செய்ததும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் ஜிபே செய்த எண்ணை தடயம் செய்ததில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் விழுப்புரம் தாண்டி செல்வது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை மடக்கி பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பதும் இவர் மீது தூத்துக்குடியில் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தூத்துக்குடி போலீசாரின் கெடுபிடி காரணமாக 6 மாதங்களுக்கு முன்னர் புதுச்சேரி வந்தவர் பஞ்சர் கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சண்முக சுந்தரம் அடிக்கடி பணிக்கு வராமல் விடுமுறை எடுத்ததால் அவரை பஞ்சர் கடை உரிமையாளர் பணிக்கு வரவேண்டாம் என கூறியதை அடுத்து சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சண்முக சுந்தரம் இறுதியாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருடிக்கொண்டு தூத்துக்குடி செல்லும் போது பிடிபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் திருடிய பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோட்டக்குப்பம் அருகே கோவிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற 2 சகோதரிகள் அங்குள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு சாவடி தீர்த்தவாரி தெருவை சேர்ந்தவர் ஐயனார். இவரது மகள்கள் ஹர்ஷினி, கயல். இவர்கள் இருவரும் காலாப்பட்டு பகுதியில் தனியார் பள்ளியில் முறையே 6, 3ஆம் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். இவர்கள் இருவரையும் அவர்களது தாய் ஜெயந்தி நேற்று மாலை வீட்டின் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு அனுப்பி வைத்தார். வெகு நேரமாகியும் இருவரும் வீட்டுக்கு திரும்பாததால் பெற்றோர் ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சிறுமிகள் இருவரும் கிடைக்கவில்லை. இதையடுத்து கிராம இளைஞர்கள் கோவில் அருகே உள்ள குளத்தில் இறங்கி தேடிய போது ஹர்ஷினி, கையல் ஆகிய இருவரும் குளத்தில் மூழ்கி இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமிகள் இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டு உடற்கூறாய்விற்காக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கோவிலுக்கு சென்ற சிறுமிகள் இருவரும் அருகில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரை பூ பறிக்க முற்பட்ட போது நீரில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கோட்டக்குப்பம் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் துணை ராணுவத்தினருடன் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி, தமிழகம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி வந்துள்ள துணை ராணுவ படையினர் புதுச்சேரி போலீசாருடன் இணைந்து புதுச்சேரியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளின் அண்டை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சிலிண்டர் மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுதேசி ஆலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ கலைநாதன், நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, கீதாநாதன், சுப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சமையல் எரிவாயு உருளை மீது விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜுவல் ஒன்னில் புதிய அறிமுகமாக ஜிலாரா என்ற புதிய சில்வர் நகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு தனித்துவமான வெள்ளி நகைகள்
92.5% தரத்தில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. சிறந்த கைவினை கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஜிலாரா வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன், ஆன்டிக், டெம்பிள் உட்பட பல்வேறு வகையான டிசைன்கள் 92.5% சுத்தமான சில்வர் ஜுவல்லரிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. மார்ச் 11 முதல் 22ஆம் தேதி வரை 12 நாட்கள் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் இந்த ஜிலாரா சில்வர் கலெக்ஷன் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஜுவல்லரில் வந்து ஒரு நியூ கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கோல்டு ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அப்டேஷன்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக ஜுவல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலாரா அப்படின்ற ஒரு ப்ரீமியம் பிராண்ட் நேமில் வந்து வருது. உங்களுக்கு 92.5 ப்ராடக்ட் பியூரிட்டியில் வருது. உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பேக்ட் ப்ரைஸில் கஸ்டமருக்கு வந்து இப்போ ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட் வேல்யூவில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் ஆன்டிக் இருக்குது, டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது, டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் லைட் வெயிட் ஜுவல்லரி இருக்குது, ஜென்ஸுக்கு தேவையான பிரேஸ்லெட், ரிங்ஸ், இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம ஜுவல்லரில் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேல்யூபிளாக இருக்கும். இந்த நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் கிடைக்கும். தேங்க்யூ. சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது முசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், VCK இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, STPI ஃபரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல், ராஜா, தொகுதி துணைத் தலைவர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், துமுச தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் துணைத் தலைவர் அமைப்பாளர்கள் காளி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர்கள் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத்தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல் முத்தவல்லிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் படித்த தனியார் பள்ளி சார்பில் அப்பெண்ணுக்கு தங்க நாணயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வேலு சரவணன். இவரது மகள் வைகவி பல் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் 973 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 306வது இடத்தை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி வைகவிக்கு அவர் படித்த தனியார் பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு 1 சவரன் தங்க நாணயம் வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி கூறும்போது, மாணவர்கள் தேர்வுக்கு படிக்கும்போது தங்களது உடல் நலத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில், பொது அறிவு வளர்த்து கொள்ள தினம்தோறும் நாளிதழை படிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், நல்ல நூலகங்களுக்கு சென்று நல்ல நூல்களை படிக்க கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வருக்கு மற்றும் நிர்வாகிகள் சிறந்த ஆசிரியருக்கு விருது வழங்கும் விழா கல்லூரியில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் வரவேற்றார். பொறியியல் கல்லூரியின்
முதல்வர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேல்நிலைப் பள்ளி அளவில் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பெண் நிர்வாகிகள், சிறந்த விரிவுரையாளர்கள் ஆகியோர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் உமன் 2026 என்ற விருதை வழங்கி கௌரவம் செய்யப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லட்சுமி பிரியா, அன்புக்கரசி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பேராசிரியர் சசிகலா அனைவருக்கும் நன்றி கூறினார். வெளியனூர் தனியார் திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக தனியார் மின் பணியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்களிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதில் அளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பார் ஒயர் கேபிள் சம்பந்தமான கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி திப்ராயப்பேட்டை கல்லறையில் 160ஆம் ஆண்டு நடைபெற்ற சமாதி விழாவில் முன்னோர்களின் கல்லறையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து ஏராளமானோர் வழிபட்டனர். கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள 21 கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 160ஆம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்ராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு சமாதி திருவிழா அனுசரிக்கப்பட்டது. திப்ராயப்பேட்டை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் சமாதியை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிச்சைவீரன்பேட்டில் மாசி பெருவிழாவில் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1 லட்சம் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை புற்றுக்காளியம்மன் ஆலய மாசி பெருவிழா மிகுந்த பக்தி பூர்வமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை காளியம்மனுக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து புற்றுக்காளியம்மனுக்கு விசேஷ தீபாராதனை மற்றும் சாகை வார்த்தல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் விழாவின் ஒரு பகுதியாக அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா நிறைவில் முனைவர் லாவண்யா 1 லட்சம் நன்கொடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு அனைவரும் மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கியது. கூட்டணிக்கு யார் தலைமை என்பதில் இழுபறி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு. புதுச்சேரியில் போலீசார், துணை ராணுவ படையினர் வாகன சோதனை. குளத்தில் மூழ்கி பள்ளி சிறுமிகள் உயிரிழப்பு. புதுச்சேரி அருகே சோகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.